வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா ஸ்ரீல். முதலில் தலைப்பு செய்திகள். சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி. ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு. அமெரிக்க டாலரின் இன்றைய பெறுமதி. இலங்கை மகளிர் அணிக்கு வழங்கப்பட்டுள்ள பரிசு தொகை. துப்பாக்கி தவறுதலாக இயங்கியதில் 7 வயது சிறுமி காயம். கேரளாவில் மோசமான காலநிலையால் 44 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். நாட்டை மீட்டெடுக்கும் பயணத்தில் ஆரம்பம் முதல் தம்முடன் இணைந்து பயணித்த சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்களில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு நெருக்கடியில் இருந்த போதும், எரிபொருள், மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் போராடும் போதும் என் மீது, எனது திட்டத்தின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தீர்கள். சவால்களை சமாளிக்க முடியாதாக தோன்றிய சந்தர்ப்பத்தில் உங்களது அர்ப்பணிப்புகள் அளப்பரியன. இப்போது எங்களுடன் இணைந்திருப்பவர்களை வரவேற்கின்றோம். நேர்மையான சிந்தனைகளை பகுத்தறிந்து கட்சி அரசியலை ஒதுக்கி வைத்து ஒன்றாக இணைவதன் முக்கியத்துவத்தை நீங்கள் தற்போது புரிந்துள்ளீர்கள். அதே நேரம் செழிப்பான ஐக்கிய இலங்கை கட்டியெழுப்புவதற்கான எமது பணி தொடரும் என்பதனை உறுதிப்படுத்துவதுடன் அதனை நனவாக்க ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும். இந்த பயணம் எளிதானது அல்ல, ஆனால் ஒன்றாக இணைவதன் மூலம் நிலைப்பேற்றை அடையலாம். அனைவரும் ஒன்றிணைந்து எமது எதிர்பார்ப்புடனான இலங்கையை உருவாக்குவோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேயிலை, ரப்பர், தெங்கு, கருவா மற்றும் மிளகு ஆகிய பெருந்தோட்ட பயிர் ஏற்றுமதி மூலம் முதல் 4 மாதங்களில் 1118 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையின் போது அந்த எண்ணிக்கை 234 மில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் இதே காலப்பகுதியில் குறித்த பயிர் ஏற்றுமதி மூலம் 884 மில்லியன் டாலர் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. கலேவெல மக்குலுகஸ்வெவ பகுதியில் துப்பாக்கி ஒன்று தவறுதலாக இயங்கியதில் 7 வயதான சிறுமி காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த போது குறித்த சிறுமி இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் கேரளா, வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 44 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மோசமான காலநிலையை அடுத்து குறித்த பகுதியில் 3 முறை மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் 400ற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக குறித்த பகுதிக்கு அருகே உள்ள மலைப்பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை உட்பட்ட பல மீட்பு குழுக்கள் வந்தடைந்துள்ளது இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இனி விளையாட்டு செய்திகள். 2024 ஆண்டுக்கான ஆசிய கிண்ணத்தை வென்ற இலங்கை மகளிர் அணிக்கு 500,000 அமெரிக்க டாலர் பரிசு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கிய குறித்த பரிசு தொகையை இலங்கை மகளிர் அணியின் தலைவி சமரி அத்தபத்து பெற்றுக்கொண்டுள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த மகளிருக்கான ஆசிய கிண்ண 2020 தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி கிண்ணத்தை தன்வசப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.